வணக்கம் and welcome back to Luchi Lifestyle. இப்போ என்னன்னா கொஞ்சம் டார்க்கா இருக்கு. இல்ல வெளிச்சமா தான் இருக்கு. ஓகே இப்போ எங்க வந்திருக்கோம்னா இது வந்து ஒரு நைட் ஃபுட் அட்டா. நைட்டு சாப்பிடலாம்னு சொல்லி வந்தோம். இது வந்து நைட் தான் திறக்கும். எஸ். எங்கன்னா ஜேபில ரெஸ்டாரண்ட் அகிலா ஸ்மெல் ஷேர் பண்றேன் பாருங்க. ஸோ அதுதான் நான் கீழே வேணுமா அப்புறம் லொக்கேஷன் கொடுக்குறேன். லொக்கேஷனும் இடம் இங்கே அட்ரஸ்லாம் போட்டு கொடுக்குறோம். எஸ். ஸோ வாங்க இன்னைக்கு நைட் என்னெல்லாம் நம்ம சாப்பிட்றோன்ட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறோம். ஆக்சுவலி இப்போ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். ஏன் தெரியுமா, சாப்பாடு இப்போ தான் ரெடி ஆகுது. 7 மணிக்கு திறப்பாங்களாம், 8 மணிக்கு ரெடி பண்ணுவாங்க, 9 o'clock ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 9 9 பார்க்கணும் எத்தனை மணிக்கு எல்லாமே ஃபுல்லாக ரெடி ஆகுது. எஸ். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே அப்புறம் வந்துட்டு நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். இப்போ சப்போர்ட்டிங் அஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே அப்புறம் பார்ப்போம். ஓகே ஸோ கடை பேர் வந்து பார்த்திங்கன்னா அகிலாஸ். ஃபுல் லொக்கேஷன் ஃபுல் அட்ரஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஃபுட் ரெடி பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுறோம் சொன்னோம். ஆனால் லூச்சி பாருங்க, பசி பசி காதடிக்குது, கண்ணு தெரியலையே, நான் என்ன பண்ணுவேன்? பசி 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 ரொம்ப பசியாக இருக்கு. இன்னும் டைம் எடுக்கும். ஆனால் இட்லி ரெடி ஆயிடுச்சு. என்னோட ஃபேவரட் கோழி ஈரல் இருந்துச்சா, அதான் இப்போ ஜஸ்ட் அச்சா. நான் வந்து தச்சா பண்ணி சும்மா ஒரு ப்ளூ காஃபி குடிப்போம் சாப்பாடு. இவங்க பாருங்க, ஓகே கைஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இப்போ நம்ம ஒன்றா எடுத்துகிட்டு வந்து சாப்பிடலாம். நமக்கு என்ன வேணுமோ அது. ஸோ ஃபுல்லாக அந்த டிஷ்ஷஸ் வந்து ரெடி ஆனோடனே நான் உங்களுக்கு வந்து இங்கே அட்டாச் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வரது என்ன செய்ய ஒரு 11 மணிக்கு மேலே வாங்க. ஓகேவா, ஆஃப்டர் 11 வாங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து ரெடியாக இருக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப வெயிட் பண்ணுவீங்களா, அது மட்டும் தான். ஸோ இப்போ நம்ம என்ன எடுத்துருக்கோம்னு பார்க்கலாமா? ஸோ சிக்கன் வறுவல் மாதிரி. இன்னொரு மீஹோல், ஃப்ரைட் சிக்கன், புடலங்காய் பொரியல், தம் சாம்பார், முட்டை. நான் வந்து நாசி கோழி ஃப்ரைட் சிக்கன் செய்கிறது சிக்கனு. இப்போ இது வந்து சைவ கோழி. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சாப்பிட்லாமா? ஃபுல்லாக வந்து நான் டிஷ்ஷஸை எடுத்துகிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். நம்மளோட மட்டன் வந்துச்சு, பிரியாணியும் சொல்லியிருக்கோம். சாரி டேபிள் செக் பண்ணிட்டேன். சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு, அதுவும் எடுத்து வராங்க. ஸோ அது வந்து காட்டுறேன். இப்போ முதல் யூடியூப்ல சாப்பிடலாம். ஆனால் ஃபுல்லாக எவ்வளோ மெனு இருக்குன்னு நான் உங்ககிட்ட காட்டுறேன். இந்த வீடியோ வந்து நான் டெஸ்ட் பண்ணுறேன். ரூட்டுக்கு இந்த பற்றி தாங்க முடியாது. ஓகேங்க, இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். ஏன்னா பேக்ரவுண்டில் வந்து மியூசிக் வருது. ஸோ அதனால தான் நான் இங்கே வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேரும் இந்த மாதிரி எடுத்து ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஸோ நீங்கள் எவ்வளோ பாருங்கள், உங்களால் சாப்பிட முடியாட்டி இந்த மாதிரி எடுத்து ஷேர் பண்ணிக்கோங்க. ரொம்ப வேஸ்ட்டாக ஆக்காமல் இருக்க முடியும். ஓவரால் ஃபுட் வந்து நல்லா இருந்துச்சு. நான் வந்து ரோட்டி எடுத்திருந்தேன், மீ கோரிங் வந்து சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அது லைக் கொஞ்சம் மீ கோரிங் பாசா மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஹூன் எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க. ஸோ நீங்களும் போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் நான் உங்களோட அட்ரஸை வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்களும் போய் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்புறம் வந்துட்டு மட்டனும் வந்துருச்சு. ஸோ நல்லா இருந்துச்சு.
ஆ, இந்த மீ தாங்க. இந்த மீ எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா, நாங்க எடுத்தத வந்து அப்படியேன்னு சாப்பிட்டுட்டோம். ஏன்னா வேஸ்ட் ஆக்கல. கொஞ்சம் கொஞ்சமா எடுத்தோமா நம்ம வந்து சாப்பிட்றலாம். அப்புறம் வந்து குடிக்கிறதுக்கு வந்து 100 ப்ளஸும் ரூட்டி வந்து ஸ்ப்ரைட்டும் எடுத்திருந்தாங்க. அப்புறம் ரூட்டி சொன்னாங்க, "நீ இந்த ஃப்ரைட் சிக்கன் சாப்பிடவே இல்ல. நீ சாப்பிடு. நீ சாப்பிட்டு பாரு" அப்படின்னு. அப்போ அதுவும் நான் சாப்பிட்டு பார்த்தேன். எல்லாமே சுட சுட இருந்துச்சுங்க சாப்பாடு. அதுதான் அப்பப்போ அங்கேருந்து எல்லாமே செஞ்சு செஞ்சு எடுத்துகிட்டு வராங்க. இது முக்கியமாக வந்து இந்த சிங்கப்பூரில் வேலை செய்கிறாங்க தெரியுமாங்க, அவங்க எல்லாருமே வந்துட்டு இங்கே சாப்பாடு வாங்கிட்டு போவாங்க. அந்த டைமிங்க்கு இப்போ சிங்கப்பூர் வேலைக்கு போகிறவங்க வந்து வாங்கிட்டு போவாங்க. இல்லை வேலை முடிஞ்சு வரவங்க இந்த ஜேமில் வந்துட்டு வெளியாகுறாங்கள்ல கஸ்டம்லேருந்து. ஸோ அப்போ அவங்களும் வந்து பேக் பண்ணிக்கிட்டு மேபி வீட்டில் போய் சாப்பிட்லாம் சொல்லி வாங்கிட்டு போவாங்க. ஸோ பார்த்திங்கன்னா, பிரியாணியும் வந்துருச்சு. சுடு சுடு சுட இருந்துச்சுங்க பிரியாணி. ஸோ பிரியாணி வந்து இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் நானும் ரொட்டியும் வந்து டேஸ்ட் பார்க்க போகிறோம். பிரியாணி சாப்பிட்றத பார்த்துருவோமா? வந்து பிரியாணி ட்ரை பண்ணுமா? ஸோ ஒரு போர்ஷன் வாங்கி 1/2 ட்ரை பண்ணுவோம். பிரியாணி சிக்கனே முதல் வந்து எதுவுமே மிக்ஸ் பண்ணாமல் ஒரு பிரியாணி ரைஸ் மட்டும் சாப்பிட்டு யாருக்கெல்லாம் வீட்டில் இல்லை பிரியாணி சாப்பிடணும்னு தோணுச்சா கண்டிப்பாக போய்ட்டு வரலாம் நினைக்கிறேன். ஸோ வீட்டில் பிரியாணி இல்லைன்னு கவலையே பட வேணாம். ஆமாம், நம்ம மிட்நைட் நம்ம சாப்பிட பிரியாணி இல்லை கிடைக்கும். லைக் நாசிக்கண்டா அந்த மாதிரி கிடைக்கும். தமிழ் பிரியாணின்னு சொல்லி இதான் ஃபர்ஸ்ட் டைம் மிட்நைட்டில் பிரியாணி சாப்பிட்றோம். ஆவி பறக்கப்பட்ட பிரியாணி. போர்ஷனும் நல்லா தான் இருக்கு. நிறைய தானே இன்றைக்கு பாருங்க, இந்த சோறு போர்ஷன் சிக்கன் எடுத்து கூட இந்த போர்ஷன் லாட் தான். இப்போ நம்ம மட்டன் எடுத்து காய் பாருமா, மட்டன் கிரேவி இருக்குல்ல,
அடுத்து நானும் ட்ரை பண்ணுவேன். ஆக்சுவலி நான் வந்து வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்குறோம், ஏன்னா மியூசிக் வந்து. ஸோ கண்டிப்பாக நான் எல்லாமே வாய்ஸ் ஓவர் கொடுக்குறோம், ஆனால் ரொம்ப நல்லா இருக்கும். மிட் நைட் பிரியாணி கிரேவி இருக்கா? அப்போ வாங்க கலந்து. பிரித்து நான் என்னடா நான் வெயிட் அப்படியே உட்காந்துருக்கேன். நான் 2 இட்லி சாப்பிட்ருக்கேன், இல்லை ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ருக்கேன், நூடுல்ஸ் சாப்பிட்ருக்கேன், கொஞ்சமாக சாப்பிட்ருக்கேன். பின்னாடி ஒரு வந்து பார்த்து ஸோ இப்போதையும் என்னால் ஆனால் உண்மையுமே நீங்கள் சாப்பிட்ற பர்சன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுவீங்க மிட் நைட்டில். ஏன் மாதிரி இப்போதாங்க அந்த பிரியாணி எடுத்தாங்க, சாப்பிட்றது வந்து ரசிக்கிறேன். சொல்லுங்கத்தா. சிக்கன் கிரேவி, ஃபிஷ் கறி, மட்டன், இது வந்து ஈரல், கோழி ஈரல், சாம்பார், சாம்பார், ரசம், தவ சம்பல், சைவமாக யாருன்னா தவ சம்பால், சைவ சிக்கன் சம்பால், புடலங்காய் பொரியல், பைத்தங்காய் பரட்டு, அப்பளம். ஸோ வெள்ளை சோறு இருக்குது. அடுத்தது பார்த்துருமா? சிக்கன் கறி, கோழி சம்பல், சாப். சிக்கன் 65, இது வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், ஃப்ரைட் சிக்கன், மீன் இந்த மாதிரி மீன் இருக்குது. அந்த மாதிரி ஃப்ரை. You see there? Okay. Okay. இவர் வந்து எங்களோட செல்ல பிள்ளை. அவரை கொஞ்ச நேரம் என்டர்டெயின் பண்ணிக்குவோம். அது வந்து ஓகே, கண்டினியூ பண்ணுவோம். வருது வருங்க. ஓகே, பிரியாணி, சிக்கன் பிரியாணி, ரைத்தா, எக், இது எல்லாமே வந்து குவேமுவே, அன்பத்தி, பூரி, இட்லி, வடை. சொன்ன இது மீ ஒன்று மீ என்ன நம்ம நல்லா இருந்துச்சு. அது மேகி வெஜ்ஜம் கொய்த்தியாவ், குவேமுவே. சார் சுட சுட போட்டுட்டு இருக்காங்க. ரொட்டி சனாய். ஸோ இதில் தான் போட்டுட்டு இருக்காங்க. அப்படியே தோசை கல்லில் பார்த்தீங்கன்னா வீட்டு தோசை தானே இது. ஸோ வீட்டு தோசை சுட சுட போட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஆமாம், நிறைய போகுது. நான் கடைசியில் ஒரு தடவை காட்டுறேன். ஓகே, இது எல்லாமே வந்து சிங்கப்பூரில் வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை மிட் நைட்டில் வந்து சாப்பாடு தருவீங்கன்னா கண்டிப்பாக இங்கே நீங்கள் வரலாம். ஓகே, ஆமாம், ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ஃபுல்லாச்சு. ஸோ வெள்ளை சோறு என்ன செய்யப்படுறேன் நெக்ஸ்ட் மிட் நைட் வருவோம். இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஏர்லியாக நெக்ஸ்ட் டைம் மிட் நைட் வருமா? ஒன்றும் ஃபுல்லாக இருக்கும். அது வந்து நாங்கள் வந்து சின்ன ஓகே, அண்ட் வெள்ளை சோறும் இருக்குது. வெள்ளை சோறுக்கான தேவையான கிரேவிஸ் தான் முதல் காமிச்சோம். வேறு என்னென்ன இருக்குண்ணா? அவ்வளோதானே மீன் நைட்டு? அவ்வளோதானா? ஓகே, ஸோ இப்படி தாங்க. ஸோ வெள்ளை ரைஸ், சட்னிலாம் கட்டிடலாம். ஓகே, நாசிலமா இருக்குது. ஸோ இட்லிக்கு தோசைக்கு சட்னி இருக்குது.
lah sambalum, Sambal, ikan anchovy-யும் kacang. அதான் ஸோ கேசரி செய்கிறாங்க ஸ்வீட். இன்னைக்கு டே பிறந்தால் டெய்லி கேசரி இருக்கும். ஓ அப்பா பாயசம் ஓகே. அதான் நீங்க சொன்ன TikTokல பார்த்தோம் midnight பாயசம். ஓகே. சின்ன பசங்க அங்க வெளியே ஹாய் காய்ஸ். ஓகே காய்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். எஸ். ஸோ நாங்கள் க்ளோசிங் இங்கே தான் முடிக்க போகிறோம். வீட்டில் யாதரமா ஃபுல்லாச்சு போகிறேங்க. ஆமாம், ஆனால் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு வேணுன்றதை எடுத்து நீங்கள் எடுத்து சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. ஷேர் பண்ணி சாப்பிடுனா பண்ணுங்க. இன்னைக்கு வந்து என்னன்னா நாங்கள் வந்து மைண்ட் செட் வந்து கொஞ்சம் 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 அப்படி என்னன்னா சாப்பிடலாம். ஏன்னா பிரியாணி போர்ஷன் தான் கொஞ்சம் கூடியாச்சு. கூடியாச்சு. ஏன்னா மிட் நைட் வேறையா. ஸோ ஒரு சில பேர்னால மிட் நைட்டில் வந்து நல்லா ஹெவியாக சாப்பிட முடியும், ஒரு சில பேர்னால மிட் நைட்டில் சாப்பிட முடியாது. ஆனா பிராணி நல்லா சாப்பிடுவாங்க மிட் நைட். ஆமா, எனி டைமும் இது சாப்பாடு குட்டி தான் இது. ஓகேங்களா? ஸோ பாருங்க, நாங்கள் கீழே வந்து அட்ரஸோட ஷேர் பண்ணுறோம். எஸ், அங்கே வந்து ஒரு சின்ன குட்டி பாஸ் வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. அது வந்து இந்த மாதிரி தான் செல்ல பிராணி. ஆனால் அதுவும் கொஞ்சம் விளையாட்டு தான். ஓகேவா? ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக அட்ரஸ் கொடுக்குறோம். மோஸ்ட்லி வந்து சிங்கப்பூர் வேலைக்கு போகிறவங்க தான் வந்து அங்கே சாப்பாடு வாங்கிட்டு போகிறாங்கல்ல. ஏன்னா ஒன்று வந்து வேலை முடிஞ்சு சிங்கப்பூர் வராங்கள, சிங்கப்பூர் டு ஜேபி வராங்க, சாப்பாடு வந்து வாங்கிட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்றாங்க. ஒன்று வந்து ஜேபி டு சிங்கப்பூர் சம்டைம் அவங்க வந்து லேட் நைட் ஒர்க், ஸோ வாங்கிட்டு அப்படி போகிறாங்க. ஸோ 7 மணிக்கு திறப்பாங்க, 8 மணிக்கு குக்கிங் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 o'clock 1 AM தான் வந்து ஃபுல்லாகவே டிஷ்ஷஸ் வந்து 12 to 1 AM the full dishes. ஸோ 9 o'clock வந்து ஆரம்பிப்போம். 1 by 1 டிஷ்ஷஸ் வெளியே ஆகிறோம். ஆனால் ஃபுல் பார்க்க போறீங்கன்னா ஆஃப்டர் மிட் நைட், ஆஃப்டர் 1 போங்க. ஸோ யூ கேன் என்ஜாய் ஆல் யோர் மீல்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பட்டன் கிளிக். அது மட்டும் சொல்லாதீங்க, யாருமே கமெண்ட் பண்ண கமெண்ட் மாட்டாங்க. பட்டன் கிளிக் பண்ண வேண்டியது கமெண்ட் பண்ணுங்க. பண்ண மாட்டாங்களே. பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. ஸோ கமெண்ட் பண்ணுங்க, ஏன்னே தெரியல. ஓகே, நீங்க கமெண்ட் பண்ணா அப்பதான் நாங்க கமெண்ட் பண்ண முடியும் உங்களை. ஓகே, இட்ஸ் ஓகே. உங்க லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். keep on watching us. அடுத்த vlogல பார்க்கலாம். பார்க்கலாம். Bye. Bye. Peace and hi. தூத்துக்குடிக்கு ஒரு பாய் சொல்லிருங்க எல்லாரும். ஓகேங்க, பாய். Bye.